மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மத்திய அரசுக்கு பின்னடைவாக கருதப்படும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? விரிவாக பார்க்கலாம். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் 2வது நாளாக நடைபெற்றது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அரசால் கொண்டுவரப்பட்ட சட்டத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தடை விதிப்பது அசாதாரணமான நடவடிக்கை என்றார். லட்சக்கணக்கானோரின் கருத்துக்களின் அடிப்படையில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் சட்டத்தின் சில சரத்துக்களை மட்டுமே வைத்து தடை விதிக்க முடியாது என வாதிட்டார். கிராமங்களை வக்ஃப் சொத்துக்கள் என கூறுவதால் ஏராளமான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து ஒரு சட்டத்திற்கு நீதிமன்றம் சாதாரணமாக தடை விதிக்காது என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த விவகாரத்தில் முழுமையாக எந்த உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்படாது என குறிப்பிட்டது. ஆனால் சம்பந்தப்பட்ட தரப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதால் இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதிகள் கூறினர். அதன்படி வக்ஃப் வாரியத்தில் புதிதாக எந்த நியமனங்களையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் வக்ஃப் சொத்துக்களை வகைப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் ஆணையிட்டனர். எனினும் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருப்பவர் மட்டுமே வக்ஃப் அமைப்புக்கு சொத்துக்களை வழங்க முடியும் என்ற ஷரத்திற்கு தடை விதிக்கவில்லை. இடைக்கால உத்தரவை ஏற்பதாகவும் எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்படாது எனவும் மத்திய அரசு உறுதி அளித்தது. மேலும் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக 100க்கு மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் 5 ரிட் மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மனுக்கள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் மற்றும் வக்ஃப் வாரியம் 7 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து தீங்கிழைக்கும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு செய்ததாக எக்ஸ் பதிவில் சாடியுள்ள முதலமைச்சர் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க எந்த வாய்ப்பையும் விட்டுவிட மாட்டோம் எனவும் உறுதியளித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக வழக்கறிஞரும் எம்பியுமான பில்சன் வக்ஃப் சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் என்ற வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக கூறினார். இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட இந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது. இந்நிலையில் இடைக்கால தடைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஜனநாயக நாட்டில் எப்படிப்பட்ட சர்வாதிகாரிகள் வந்தாலும் இறுதியாக ஜனநாயகம் வெல்லும் என்பதற்கு இந்த உத்தரவு சிறந்த எடுத்துக்காட்டு என கூறியுள்ளார். இதேபோல உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்.